இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இந்த 3 மேட்ச் ODI சீரீஸ் ஒரு க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க இந்தியா. என்ன டேக்அவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. குறிப்பாக ரயன் டெண்டுல்கர் ஆல்ரெடி மேட்ச்சுக்கு முன்னாடி பேசும்போதே சில பல பாசிட்டிவ் சொல்லியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான பாசிட்டிவ், ஹார்திக் பாண்டியா இல்லாமலே அவங்களோட ஆல்ரவுண்ட் பேஸை நல்லா ஸ்ப்ரூஸ் அப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பங்கு வகித்தது நிதிஷ்குமார் ரெட்டி. அண்ட் இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். ஒரு லாஸ்ட் ஒரு 8 months to a year பார்த்திங்கன்னா அவரோட பேஸ் கன்சிடரபிளாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவரோட போலிங் ஃபிட்னஸ் பெட்டராக இருந்திருக்கு. அண்ட் ஹார்திக் இல்லாத போது அந்த ப்ரீச்சில் ஸ்டெப் இன் பண்ணி ஒரு முக்கியமான பங்கு வகிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து காமிச்சிட்டு வராரு. ரயன் டெண்டுல்கர் சொன்ன மற்ற சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, தி எமர்ஜென்ஸ் ஆஃப் சர்டன் அதர் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ், குர்னூர் பிரார் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரின்ஸ் யாதவ் மோர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், பட் அவங்களோட எமர்ஜென்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் மானவ் சுத்தர் அவரோட ஒரு ஃபண்டாஸ்டிக் டெபியூ. இந்த சீரீஸில் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் எமர்ஜ் ஆயிருக்கு. பிகாஸ் பில்டிங் அப் டு த வேர்ல்ட் கப் 50 over வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய க்ரூஷியல் ஆஸ்பெக்ட். ஹவ் வில் ரோஹித் சர்மா ட்ராக்? விராட் கோலி அஃப்கோர்ஸ் ஐபிஎல்லில் செம்ம ஃபார்மில் இருந்தார். ஸோ அவரோட ஃபிட்னஸ் ஆப்வியஸ்லி கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு. அண்ட் அவரோட ரன் மேக்கிங்லேயும் எந்த ஒரு கவலையும் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸ் அவர் ஆடாமல் இருக்கும் பட்சத்திலும் அந்த விஷயங்கள்லாம் மேலோங்கி நிற்குது. பட் ரோஹித் சர்மா கேஸில் பார்த்திங்கன்னா அவர் ஐபிஎல்லும் ஒரு பகுதி ஆடலை இன்ஜுரியின் காரணமாக ஃபிட்னஸ் கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் இந்த சீரீஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 48 அடிச்சிருந்தார் 2வது ODI. அண்ட் இந்த ODI அதோட தொடர்ச்சியை வாஸ் லுக்கிங் குட் ஃபார் மச் மோர். பட் 78 ரன்கள் அடித்தார். அண்ட் அட் அ குட் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தார். ஸோ இதெல்லாமே பெரிய பாசிட்டிவ்ஸ் இந்தியாவுக்கு. சுப்மன் கில்லோட அபாரமான ஃபார்ம் இந்த சீரீஸில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருந்திருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு வலிமை இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களோட பேஸ் போலிங் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஸ்பின் ஸ்ட்ரென்த்தையுமே வலுப்படுத்துகிறாங்க. எத்தனை நாட்கள் ஆச்சு அஸ்வின் ஜடேஜா இல்லாத ஒரு டீமை நம்ம பார்த்து. ஸோ அஸ்வினும் ஜடேஜாவும் இல்லாமல் அதற்கான ஆப்ஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டெஸ்ட்டில் ஒரு பக்கம் 50 over கிரிக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் செம்மையாக ஆடுறாரு, சுப்மன் கில் அற்புதமாக ஆடுறாரு, ரோஹித் சர்மா ரொம்ப நல்லா ஆடுறாரு. ஸோ ஒரு சாலிட் பேஸ். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் எம்பவர்ட் இப்போ ஒரு T20I கேப்டன்சியோட. அண்ட் அவரும் 50 overs எப்போதுமே ஒரு சாலிட் கண்டெண்டர். இஷான் கிஷனோட வருகை அது கண்டிப்பாக டாப் ஆர்டர்லேயே ஒரு கீப்பிங் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணுது. KL ராகுல் அஃப்கோர்ஸ் will be very handy as a finisher. Nitish Kumar Reddy and Hardik when fit again will be a huge asset. So India ஒரு பெரிய பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேபிள் பேஸ் லீடிங் அப் டு த 2027 50 over வேர்ல்ட் கப். ஸோ போக போக இந்தியா இது எப்படி டெஸ்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா T20 அயர்லாண்டுக்கும் இங்கிலாண்டுக்கும் எதிராக ஆடினதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 50 over மேட்சஸ் ஆடுறாங்க. ஸோ தட் வில் பி த நெக்ஸ்ட் பிக் திங். அங்கே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஆடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பார்க்கணும்.